தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: உலக பற்றை உதறி தள்ளுங்கள். இன்றைய மிஷனரி புனித ஆம்ப்ரோஸ். மண்ணில் பிறந்தது கிபி 340. விண்ணில் சென்றது 4-4-397. ஊர் ட்ரையர். நாடு ஜெர்மனி. தரிசன பூமி இத்தாலி. அப்போஸ்தலர்கள் காலத்திற்கு பின் ஆதி திருச்சபையை திறம்பட நடத்தி வந்த பக்தர்களுள் ஆம்ப்ரோஸ் மிகவும் புகழ் பெற்றவர். இவர் கால் என்னும் நாட்டில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே கிரேக்கு, லத்தீன் ஆகிய மொழிகளை கற்று கவிஞராகவும் சொற்பொழிவாளராகவும் தேர்ச்சியும் புலமையும் பெற்றவர். சிறந்த அறிஞர்கள் இவரை தேடி வந்து நட்பு பாராட்டினார்கள். கிபி 374 ஆண்டு மிலான் நகர அத்தியட்சர் இறந்து போகவே அப்பதவிக்காக போட்டியும் குழப்பமும் ஏற்பட்டது. அச்சமயம் ஆம்ப்ரோஸ் குழப்பம் அதிகமாகாதபடி சொற்பொழிவாற்றினார். இதை கேட்ட அனைவரும் தம் குழப்பங்களை மறந்து ஆம்ப்ரோஸை அத்தியட்சராக்க வேண்டுமென்று விரும்பினர். ஆனால் இவர் அப்பணிக்கு தாம் தகுதியற்றவர் என்று எண்ணி அந்நகரை விட்டு யாரும் அறியாமல் புறப்பட எண்ணினார். அந்நாட்டு மக்கள் இவர் மேலுள்ள அன்பினால் பற்றுதலினாலும் இவரை இழக்க மனமில்லாமல் காவலரை அமர்த்தி இவர் ஊரை விட்டு போகாத வண்ணம் தடுத்துவிட்டனர். மேலும் அந்நாட்டு அரசனின் உதவியை நாடி ஆம்ப்ரோஸை அத்தியட்சராக தேர்ந்தெடுத்தனர். அத்தியட்சகர் பதவியை ஏற்ற ஆம்ப்ரோஸ் உலக பற்றுகளை உதறி தள்ளிவிட்டு தம் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகள் பராமரிப்புக்கு கொடுத்துவிட்டார். மேலும் கடுமையான உபவாசத்தால் உடலை ஒடுக்கி தம்மை மறந்து சமய பணிக்காகவே உழைத்தார். பொறுமை, இரக்கம் முதலிய தெய்வீக குணங்கள் உடையவராக காணப்பட்டார். இவர் மூல மனைகர் இறை பக்திக்குள் வளர்க்கப்பட்டனர். குறிப்பாக அகஸ்டின் என்பவர் இவர் மூலமாக இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். வேத வாசிப்பும் தியானமுமே தன் வாழ்வின் பெரும் பகுதியாக கொண்ட இவர் ஆதி திருச்சபையின் மாபெரும் தூணாக விளங்கினார். அன்பரே, பதவியை விட பக்தியில் தீவிரம் காட்ட முன்வருவீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. தரிசனமற்ற ஊழியம், ஜெபமற்ற வாழ்வு, திடனற்ற விசுவாசம், அன்பற்ற ஊழியர், இவைகளே இன்றைய ஊழியத்தின் தடைக்கற்கள்.